குரல் வேத நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, திருவள்ளுவர் மெய்யை பொய்யாக்குவார், பொய்யை மெய்யாக்குவார், வெற்றியை தோல்வியாக்குவார், தோல்வியை வெற்றியாக்குவார். இந்த வரிசையில் கண்ணை புண்ணாக்குவதனையும் புண்ணை கண்ணாக்குவதனையும் இன்று நாம் காண்போம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இக்குறளில் திருவள்ளுவர் கண்ணை புண்ணாக்கியுள்ளார். கற்றவர்களுக்கு இருக்கும் கண்களே கண்கள், மற்றவர்களுக்கு இருக்கும் கண்கள் கண்கள் அல்ல புண்கள் என்பது இக்குறளின் கருத்து. கண்கள் இருவகையின. ஒன்று முகத்துக்கண், இன்னொன்று கல்விக்கண். கல்விக்கண் உடையவர்கள் இந்த உலக நடைமுறையினை அறிந்தவர்கள், உலக வரலாறு அறிந்தவர்கள். ஆதலால் கல்விக்கண் உடையவர்கள் கண்களை கண்களாக்கி, கல்விக்கண் இல்லாதவர் கண்களை புண்ணாக்கினார். இனி புண்ணை கண்ணாக்குவதனை காண்போம். திருவள்ளுவரிடம் ஒரு முதியவர் வருகின்றார். ஐயா, நான் கல்லாதவன், எனக்கு இருப்பது கண்கள் அல்ல புண்கள் என்று சொல்லிவிட்டீர்கள். இப்புண்களை கண்களாக்குவதற்கு ஏதாவது வழி உள்ளதா என்று கேட்கின்றார். திருவள்ளுவர் அவர் கண்களை உற்று நோக்குகின்றார். ஐயா, உங்கள் கண்களில் கண்ணோட்டம் என்னும் அணிகலன் இருக்கின்றது, இரக்க குணம் என்னும் அணிகலன் உங்கள் கண்களில் இருக்கின்றது. ஆதலால் உங்களுக்கு இருப்பது கண்களே, புண்கள் அல்ல. கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம், அது இன்றேல் புண் என்று உணரப்படும் என்று குறளை சொல்லுகின்றார். இவ்வாறாக கண்ணை புண்ணாக்கி புண்ணை கண்ணாக்கி இந்த வித்தைகளை எல்லாம் செய்துள்ளார் திருவள்ளுவர். இத்தகைய நுட்பங்கள் அமைந்த நூல் இந்நூல். நுட்பங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.